ஹலோ மக்களே, நேற்று மணப்பாறையில் வந்துட்டு ஒரு தனியார் பள்ளியில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட டிராயிங் கிளாஸுன்னு போய் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கரஸ்பாண்டன்ட்க்கும் ஒரு பொண்ணு இருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏன் அடுத்தவங்க பொண்ணுனா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரியுறாங்கன்னு தெரியலை. எப்படி நாங்கள் நம்பி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பன்னு தெரில. தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நேற்றே கிருஷ்ணகிரியில் ஒரு கேஸு, மணப்பாறையில் ஒரு கேஸு, எங்கே பார்த்தாலும் ட்ரெயினில் கர்ப்பிணி பெண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது சுற்றி சுற்றி. ஸோ நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் வந்துட்டு சேஃப்டி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குட் டச் பேட் டச்லேருந்து எல்லாமே நம்ம தான் வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சல்யூட். நேற்று ஸ்கூலில் நடந்தது அப்படியே வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுனால தான் அந்த ஆளோட முகத்தரையை வந்துட்டு கிழிக்க முடிஞ்சது. தமிழ்நாடு அரசே இந்த மாதிரி ஆளுகளை வந்து சீக்கிரமாக தயவு செஞ்சு வெளியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஆளுகளை வந்துட்டு சீக்கிரமாக வெளியே விட்டுறாதீங்க. அப்போ தான் நாங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு நிம்மதியாக அனுப்ப முடியும். அந்த பொண்ணுனால சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளோ பிள்ளைங்க வந்துட்டு அந்த மாதிரி சொல்லாமல் வெளியில் இருக்காங்கன்னு தெரில. சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்ட்டு சொல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்கெங்கேயோ இந்த நியூஸை கேள்விப்பட்டோம். கடைசியில் மணப்பாறையில் வீட்டு பக்கத்துலன்னு கேள்விப்பட்டதுமே வந்துட்டு நேற்று வந்துட்டு மணப்பாறைக்கு இது ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம்.